நேபாளில் இன்னைக்கு நடந்த ஃப்ளோட்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேத்துக்கு மேலே இந்த வெள்ளத்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இதில் நம்மளோட இந்தியாவிலேருந்து போன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துருக்கட்டும், அதாவது கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சென்னை இதிலிருந்து டூரிஸ்டாக போனால் அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாக்டாக 50 அண்ட் 57 அண்ட் 60 வந்து சொல்கிறாங்க. இதிலிருந்து ரெக்கவரி ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா, கண்டுபிடிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 ஹவர்லேருந்து ஒரு 30 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. அண்ட் இந்த வெள்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே வந்துச்சு அப்படின்னா, எங்கே இது ஆரம்பிச்சு, ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளோட்டாக வந்து மாறுச்சு அப்படின்னா, நேபாளில். இது மெயின் ரீசன் வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, சைனாவில். அதாவது ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.4 மேக்னிடியூட்ல வந்து ஒரு எர்த்குவிக் மாதிரி வந்து வந்திருக்கு. அண்ட் இது வந்து பக்கத்திலே இருக்கிற மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது அஃபெக்ட் பண்ணனால அங்கேருந்து மேலே இருந்த பாறை எல்லாமே வந்து கீழே விழுந்து ஒரு